கைஸ் இந்த ஏரியா தான் கைஸ் நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நேற்று காட்டணும்னு நினச்சேன், ஆனால் காட்ட முடியல. நேற்று சரியான மழை, அதனால் கேமரா ஃபோன்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியல கைஸ். பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் இந்த ரூட்டில் போனால் தான் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போக போகிறோம். நம்ம இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூம். இங்கே பாருங்க. இது எடுக்கணும்டா, எனக்கு ஒரு ஆசைடா. இதெல்லாம் நைட்ல தான் நல்லாவே இருக்காது ப்ரோ. நைட்ல வந்தா எப்பரா தெரியும்? நைட் மட்டும் வரவே தெரியாது. எங்கடா? அங்க ஆஹா, கீழே போறா தெரியுது இல்லையா? தெரியுது. அங்க எப்பரா அங்க அப்படி ஃபால்ஸ் வருது? ஏதாவது பள்ளத்தாக்கா இருக்கும். பயங்கரம் தானா ஏரியா. சொல்றாடே கைஸ், இதுதான் வந்து சோலை. என்னடா சோலையூர் டேமா. இந்த பையன் எங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லி கூப்பிட்டு வந்தான்? லிங்கா படத்தில் ரஜினி கை வச்சுன்னு தேய்ச்சின்னு போவார், அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டு, இது பார்த்தா லிங்கா படத்தில் வந்த மாதிரி ஞாபகமே இல்லை. இங்கே பாருங்க கைஸ், பக்கத்தில் பார்க் வேறு. பார்க்குனா வாக்கிங் பார்க். நல்லா இருக்குல்ல? இதுக்கப்புறம் அலோவ் பண்ணல, இந்த கேட்டோட எல்லாரையும் நிப்பாட்டிட்டாங்க. அலோவ் பண்ணல கைஸ் இதுக்கப்புறம். எவ்வளோதான் கைஸ் சோலையூர் டேம். புகை போதுரா அப்படியே. வாழா இருக்கும்டா சங்கீதா. சங்கீதா நல்லதா இருக்கு. இப்போ பாருங்க கைஸ், ஒரு முழு மீனை படுகு போட்டு வச்சிருக்கோம். மீனுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதான். நீ தான் சாட மாட்டல? ஆப்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். சா வச்சிரும் ஒன்று. தலை உனக்கு வெட்டினா தலை உனக்கு. கண்ணை குத்தி வேண்டியதான். ஏய் பாவி மீன் கண்ணு. இதான் மீன் கைஸ். நான் மீன் கண்ணு எடுத்துட்டேன். ஏய் கண்ணு வர முடியாது ரசம். டேய் சாப்பிடு சாப்பிடு. என்ன தெரியுமா, மீனோட கண்ணு பிச்சு கொடுத்தா வேறா அது சாப்பிட்டான். எப்படா கண்ணெல்லாம் நீங்க வைக்கும்? மீனோட கண்ணு தின்னா அவன் கண்ணுக்கு நல்லது. அவங்க உண்மைதான்டா. ஏய் குத்தி சாப்பிடிக்க கொலை பண்ணாதரா. ஐயோ சூடா வேற இருக்கே. உங்களுக்கு வேணுமா? யாரா அவன் இவ்வளோ பெருசாக இருக்கிறான்? ஆஹா, வரவழி ஃபுல்லா யானை சாணியா இருந்தது. இவர் தான் போட்டாரோ ஃபுல்லா சாணி. பயங்கர கைஸ். ஒரு வழியா பார்த்தாச்சுடா, ஒரு யானையாவது பார்த்தோமே நிம்மதி. 3 அப்படியா? சண்டை போடுங்க. 3 பேர் இருக்கானுங்கடா. இங்க ஒண்ணு, அப்படியே இங்க ஒண்ணு, அப்புறம் அவனுக்கு பின்னாடி வேற ஒருத்தர் இருக்கிறான். அங்க ஒருத்தர் இருக்கிறான் பாரு. ஆஹா, ஒருத்தன் குட்டியா ஒருத்தன் வரான்டா. ஏய் அது குட்டியாடா, அவ்வளோ பேர் கொம்பு வச்சிருக்கு பைத்தியம்.
பயங்கரமாக இருக்கு ஃபால்ஸு. உங்களோட கப்பல் சூப்பர் ஆ ஏய் கம்முன்னு வாடா. எப்படி தானோ பா எப்படி இருக்குது பாடுறா ஃபால்ஸ். அது மாதிரிலாம் பார்த்துட்டே இல்லைடா. வாடா 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 சீக்கிரம் வாடா. இந்த ஃபால்ஸுக்கு வரும்போது யாரும் குளிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் குளிக்கவே இல்லை, பக்கத்தில் தான் போனோம். எங்கள் பக்கத்தில் போனோம்ல எல்லாமே ஃபுல்லாக வெட்டாயிட்டோம். வரைக்கும் தூக்கி அடிக்குது அந்த சாரல். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். ஆனால் பாய் பாய் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ். அவ்வளோதாங்க. எம்மாடி அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கு ஒரு எண்டு கடை போட்டாச்சு கைஸ். இதோட கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. இங்கேருந்து நல்லா இருக்கு. இப்போ வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆட்டம் போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் நினைச்சேன் இப்போ மேலே ஏறும்போது தான் பிரச்சனை. நான் நினைச்சேன் தெரியுமா, நம்ம உள்ள வரும்போது கீழே இருந்து மேலே போனாங்கல்ல, என்னடா நினைச்சிட்டே போறேன். நானும் தான் நினைச்சேன். இப்போ தான் தெரியுது எப்படி நினைச்சிட்டு போவாங்கன்னு. ஏதோ உங்க கார்த்திகேயன் வரார். எங்க டீம்லேயே ஸ்பெஷலானவனா இவர் தான்ப்பா. ஏன் ப்ரோ வாட்டர் ஃபால்ஸ் அடிச்சு ரைடிங் ஜாக்கெட்டை போட்டு போய் குளிப்பாங்களா? அதுதான் தண்ணி வரணும். அவ்வளோதான் கைஸ். இது பேர் என்னடா? அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் ஓவர். தேங்க்யூ. கேரளா விசிட் அகெயின். கேரளா ட்ரிப் ஓவர் கைஸ். கேரளா வந்ததே ஒரே இடம், அதுவும் இது கேரளா கூட கிடையாது, கேரளா ஒரு ஓரம் கைஸ். அவ்வளோதான். ஆமாம், கேரளாத்துக்கு வரும்போது பக்கத்து ட்ரிப்பு முடிஞ்சிச்சு கைஸ். என் பேண்ட்டு ஃபுல்லாக ரத்தம் கைஸ். எவனும் என் பேண்ட்டுக்குள்ளே பூந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அட்டைப்பூச்சி. சாவிடா. அட்டைப்பூச்சி பூந்து வேலை பார்த்துட்டு இருக்கு, நமக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. இரா இந்த கால்லையும் எப்படா 2 கால்லையும் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து வண்டியெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டோம். கோபுரோவில் சார்ஜ் இல்லை, ஸோ சார்ஜும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கேருந்து கோயம்புத்தூர் கைஸ். இன்னொரு வண்டி வந்து அங்கே நிற்கிது. ஆனால் வண்டியை காணும், அது ஒரு KTM.